நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு ஒரு மேடைக்கு மேடை சொல்றாரு. உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? அப்புறம் பேசிருக்க பாட்டில் எடுத்து மண்டையில போடுற. உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு த்ரிஷான்ற எச்சத்தை விட்டுட்டு வரணும்னு தெரியலையா? விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. முதல்ல இந்த தருதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. இது என்னோட கேள்வி. சின்ன விஷயங்கள் இதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் உன்னை எவ்வளவு போட்டு படுத்துது? இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? நீ அன்னைக்கு அப்படி கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பேரு, என்ன இவ தேவையில்லா வேலை, விஜய்னா பிடிக்கும்பா, விஜய் ரசிகர்களே வெறுத்தார்கள். என் புத்திய விஜய் சப்போர்ட்டர்ஸ், விஜய் ரசிகர்களே நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், நாங்க விஜய் ரொம்ப எதிர்பார்த்தோம், அவர் இனிமே நமக்காக இருப்பாருன்னு அவர் இந்த மாதிரி டைம்ல த்ரிஷாவை கூட்டு வந்து அதான் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நம்மளோட கர்மா, நம்ம ஒண்ணுல செஞ்சிருப்போம், அது இன்னொன்னுல அதோட வேலையை காட்டிடும். அது விஜயோட கர்மான்னு நினைக்கிறேன். 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. கேஸால தோக்க வேண்டிய இந்த தொகுதியை இப்படி ஒரு நியூஸால ஜெயிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். என்ன முறப்பு? உங்க நல்ல நேரம். அண்ணன் செக்ஸ் முள்ள இருக்கேன், குணம் மாறக்குள்ள கிளம்பிருங்க. டேய், அண்ணனை பத்தி சொல்லுங்கடா. நல்ல விதமா பல டென்ஷனா இருக்கு, போங்க போங்க. நீங்க எதிர்பார்க்காதது என்னென்னமோ நடக்க போகுது. இப்பதானே கட்சியில சேர்ந்திருக்கீங்க, வாங்க. அண்ணே, தொண்டர்களுக்கு என்ன சொல்றது? அவனை கேட்டா நீ ஏதாவது சொல்லண்டா. தொண்டர்களே, நம்ம கட்சி ஆபீஸ் பக்கம் ஒரு 30 நாளைக்கு வராதீங்க. ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, குப்பை பேருக்க கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு, 4 பொண்டாட்டின்னு. அவர் இஷ்டம் இருக்குது, வச்சுப்பாரு. சரியா? இருந்ததா கூட இருக்கட்டாங்க, அது அவர் பர்சனல். ஏங்க, சும்மா ரோட்ல போறேன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்க தப்பா? 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலை. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாகவும் இருப்போம், நாங்கள் தங்கச்சியாகவும் இருப்போம், அக்காவாகவும் இருப்போம், பொண்டாட்டியாகவும் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்கே இருக்கு. நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இதை வரவேறுங்க. ஏங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிக்காருங்க அவரு. நம்ம ஒரே ஒரு கேள்விதான் எழுப்புறோம். ஒரு பொண்ணு விஜயனுடைய கூட்டத்துக்கு போய் நான் 18 வருஷமா விஜயை லவ் பண்றேன், இது விஜயோடைய அப்பாவுக்கும் தெரியும், ஐ லவ் விஜய் அப்படின்னு ஒரு திருமணம் முடிந்த பிள்ளை குட்டிகள் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்லுது. 26 வருஷமா தளபதி லவ்வே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தளபதி மாதிரி ஒரு பர்சன்லாம் பார்க்க முடியாது. நான் அவர் லவ் பண்ணியிருக்கேன், இதை நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன், எஸ்.ஏ. சந்திர சார் கிட்ட சொல்லியிருக்கேன். யாராவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒருத்தர் கண்டிச்சிங்களா? இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு, ஒண்ணு இப்படி ஆட்டு இல்லன்னா அப்படி ஆட்டு, எல்லா பக்கம் ஆட்டுனா எப்படி புரியும்? இப்போ நம்ம இந்த தற்கொலை விஜய்க்கு வருவோம். நேத்திக்கு எல்லாவனும் பொங்குனானுங்களே பொன்ராஜ் மேல, அவர் என்ன தப்பா சொன்னாரு இப்ப நான் கேக்குறேன். உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என்ன தப்பா சொன்னாரு? அண்ணன் நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், அதோட நிறுத்திக்கணும். ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் அம்மா ஸ்தானத்துல இருக்கலாம், ஒரு தோழி ஸ்தானத்துல இருக்கலாம். மனைவியாட்லாம் என்னைக்குமே ஆக முடியாது. மனைவியா இருக்கக்கூடிய மனைவியா மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப நான் அக்காவாட்டும் இருப்பேன், தங்கச்சியாட்டும் இருப்பேன், பொண்டாட்டியா இருப்போம்னா இந்த அசிங்கமான இந்த கேடு கட்ட உறவுக்கு என்ன பேரு? இந்த பிறவியே தேவையில்லாதது அப்படி நான் நினைக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. ரெண்டாவது, இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல மாதிரி சங்கம் எங்க போச்சு, அங்க போச்சு, இங்க போச்சுன்றீங்களா? அறிவு கிட்ட கூமுட்ட நாய்ங்களா? எங்க இருந்துடா வரீங்க நீங்களா? நீங்க ஒவ்வொரு பெண்கள் பேசக்கூடிய கீழே நீங்க என்னெல்லாம் பேசிருக்கீங்க. இதோ நேத்துக்கு நான் போட்ட வீடியோல அவ்வளவு அசிங்கமா பேசுறேன். இவனுங்க தான் மாதர் சங்கம் நீங்க கேக்குறீங்க. நான் சோறு தான் நீங்க பீய திங்கிறியா? நான் அவனை மட்டும் அடிக்க மாட்டேன், பாட்டில் எடுத்து ஒன்னே அடிப்பேன். எந்த மாதர் சங்கம் வரணும்? இந்த விஜய்க்கு தான் அறிவு கிட்ட எரும மாட்டு பயிலுக்கு மூளை இல்ல. இப்ப நீங்க பொன்ராஜ் மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போன, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். பெரிய மனுஷனையா நீ? புழு பூச்சி கூட கேவலமானவன், உனக்கெல்லாம் நல்லா சாவே வராது. நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது, என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை
இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எங்க இருந்தீங்க? அப்ப உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்க்கு சொல்ல முடியாத வார்த்தைகளை. எனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன், மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் அலுவலகத்துல உங்க மேல புகார் கொடுத்தா அப்படி போங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? நாளை காலை டிஃபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. இந்த உடம்புல ஓடுற ரத்தம் பூரா நீங்க ஊத்துன ரசமும் போறந்தாயா? இந்த உடம்புக்குள்ள பின்னி பிணைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு பூரா நீங்க போட்ட நூடல்ஸியா? ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். நன்றி. நீங்க இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? இல்ல தளபதி விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடலான்னு. எது அரசியல்னே தெரியல, ஆனா ஓட்டு போட மட்டும் போயிடுறாங்க. என்ன நடந்தது? ஏன்டா அவருக்கு ஓட்டு போடணும்? அவர் என்னடா பண்ணிருக்காரு, இல்ல என்னடா பண்ணுவாரு, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஓட்டு பண்ணிட்டா ஓட்டு. எங்க தலைவ முகம் எங்க பிராண்டு. சூப்பர் சூப்பர். என்ன காரணம் தம்பி, என்ன காரணம்? அவர் எல்லா மக்களுக்கு எது ஆபத்தானாலும் அவர் இறங்கி செய்யறாப்பல. ஆபத்துல பூரா இறங்கி செய்யறாரோ? யாரா நீ? என்ன இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? என்ன செய்யணும், 16 லட்சத்துக்கு ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருந்தாங்க குழந்தை. அவருக்கு இறங்கி மோதிரம் போடுறது, ஹாஸ்பிட்டல் செலவு அதெல்லாம் இறங்கி செய்யறா போல. 16 லட்சம் செஞ்சிருக்காரு. ஆமா, பெரிய விஷயம். இது உனக்கு ஒரு பெருநாடா அப்படின்னு. சரி தம்பி, இப்ப இந்த கரூர்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்களா தம்பி? ஆமா. அப்ப அவங்க அண்ணன் எங்க இருந்தாரு? அவருக்கு சம்பந்தம் இல்ல. அவருக்கு அது சம்பந்தம் கிடையாது. அப்ப யார் கூட்டத்துக்கு வந்தாங்க அவங்க? இது யார் கூட்டம் வந்தாங்கன்னா மக்கள் கூட்டத்துக்காக வராங்க. மக்களுக்கு இறங்கி செய்யறா போல அவரு. இல்ல யார பாக்குறதுக்கா வந்தாங்கன்னு. யார? விஜய். என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய் அதான் சொல்றேன்லடா, அவரை பார்க்க தானே வந்தாங்க. அதுல தானே 41 பேர் இறந்துட்டாங்க. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்று இருப்பானா? இப்ப நீ இருக்கா தம்பி, நீ இருக்க பொண்ணிய பாக்குறதுக்காக ஒரு 1 லட்சம் பேர் வந்தாங்க. அதுல ஒரு 40 பேர் செத்து போயிட்டானு. நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணா அவருக்கு என்னவாது செஞ்சிருவான். அந்த 40 பேர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ தானே கூட? ஆமா, நான் தான் நிக்கணும். ரொம்ப பெடாத்ரா என்னமோ தெரியல, அவன் வந்த விஷயம் வேற. அப்ப உங்க அண்ணன் நின்னாரா? இல்ல அவருக்கு தெரியல, அவருக்கு பாக்கல. தெரியலையா? நான் தூங்கிட்டேன், பாக்கல. இப்பதான் எந்திரிச்சு செஞ்சாப்பல காசு எல்லாமே கொடுத்து ஆளுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து செஞ்சாப்பல. சரி, அவரால திறமைக்கு ஏதோ ஒண்ணு மக்களுக்கு செஞ்சுட்டு போறாருதான் இருக்கிறாரு. ஆனா தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அவரு பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு ஆட்சி நடத்துறாருன்னா. பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரா? ஆமா. சினிமா கேட்போம், கேவலப்பே கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு வர்றேங்க. ஆட்சி நடத்துறது கஷ்டம். ஆட்சி நடத்தினா பொண்டாட்டி பிள்ளைல விட்டு வந்துடணுமா? அப்படித்தானே விட்டு வந்துடுறாரு விஜய். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதனால தைரியமா நின்னு பேசுறாரு. பொண்டாட்டி புள்ள எல்லாம் விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே மேல வந்திருக்காப்புல. அப்படியா? ஆமா. அவரு தான் ஓட்டு போட்டா. ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட வைக்க கூடாது. ஆமா ஆமா. அப்படியா? அம்மா அப்பா புள்ள பொண்ணு யாருமே இல்ல, யாருமே கூட வைக்க கூடாதுயா. அப்படி வர்றதுனாலதான் அவருக்கு நாங்க ஓட்டு போடுறோம். விளங்கும்டா. கொஞ்சம் அருகது இல்லாத ஒரு சினிமா நடிச்சுக்கிட்டு திரிசாவை கூட்டிட்டு தீரான். உலகம் முறை பேசுது, காரி துப்புது. அவர் போய் நம்ம தலைவர் போய் குறை சொல்லலாமா? பூச்சி மையம் போடுவாங்க. நம்மளா பார்த்து வளர்த்து விட்ட நாய் தான்டா இது. கேமரால இருக்கு, ப்ளீஸ்டா. ஏன் மனசு படுத்தும் போது இடிச்சுச்சோ? தப்புடா. ரிலாக்ஸ்டா. எத்தனை பொண்களை எவ்வளவு கேவலமா பேசிருக்கீங்க. அப்பெல்லாம் அவங்களுக்குலாம் வலிச்சிருக்காது. உங்களை பேசினா மட்டும் வலிக்குதாக்கும். கருமை. மனுஷ ஜென்மங்களாடா நீங்கெல்லாம். மிருகம். ஓட்டு கேட்க ரோட்டுக்கு தானே வரணும். வாங்க, வந்துதானே ஆகணும். ரெடியா இருக்கு.
அவனை ஒண்ணும் தெரியாத உதவாக்காரன்னு நினைக்காத, அவன் மகா கட்டிக்காரன். ஸ்டாலின் அங்கிள் உதவாக்காரன் துப்பு கட்ட பையன். அறிவு கிட்ட பேர விஜய் உனக்குலாம் அறிவு இருக்காத இல்ல கெட்டபடி திரவமிட்டு இன்னொருத்த குட்டழிதியல வப்பாட்டிய ஊர் ஊரா குட்டழிதியல. அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன, வாய பாடுறா, மாடு மாதிரி மின்னுக்கிறியடா. உரைக்குதா இல்லையா நான் சொல்றது? இதான் உரைக்குதா இல்லையா உனக்கு? நீ உனக்கெல்லாம் சிஎம் பதவி தேவையில்ல, உனக்கெல்லாம் அரசியல் தேவையில்ல, உனக்கெல்லாம் ஒரு கேடால. நீலாம் சாவலாம் நாட்டுக்கிட்டு. ஐயோ செத்துருவனு சாவேண்டா. நீ இருந்தா பெத்தவங்களுக்கு நஷ்டம், ஊர்க்காரங்களுக்கு கஷ்டம். நீலாம் உயிரோட கெட்ட பொண்டாட்டி புள்ளையும் ரோட்ல விட்டுருக்க, அவ்வளவு குட்டளையுத. இல்ல அவட்ட இருக்குதான்ல இவட்ட இருக்கு. இல்ல கிரிசார் ரோட்ல தண்ணிச்சு ரோடு ரோடா படுத்து கிடக்கா. இப்ப ஒன்னே லவ் பண்ணுதா? உனக்கு எதுவும் மந்திரம் போட்டால? இல்ல உனக்கு மண்டைக்கு சரி இல்லையா? அட பைத்தியம் முடிச்ச பேர. ஐயோ அப்படி சொல்லாத. உனக்கு வெக்கம் இல்லையா? உனக்குலாம் ஒரு கேடல அரசியல் உனக்கு என்ன? எல்லாம் சினிமா நடிகர் அப்படிதான் இருப்பா. ஒருத்த நீ இன்னைக்கு விட்டு எல்லாம் ஒன்றைக்கு பணம் இருக்கு, இப்ப பொண்டாட்டி வேண்டாம், புள்ள வேண்டாம், எல்லாத்தையும் வேண்டாம், உன் சொத்து என்ன கேக்கா? உனக்கு அறிவு இல்ல, அறிவு கிட்ட போயில. பையா, இது உனக்கு தேவையா பையா என்று நாங்கள் கேட்போம். ஆதலால் மதிப்புக்குரிய மானம் கெட்டவரே, ஊதாரியே, அக்குள் தூக்கியே, காலை கடனே, கவரிமான் மலமே, கன்றாவியே, கழிப்பறையே, கழிவறையே, அசிங்கமே, அசிங்கத்தின் அரசனே, அவமானத்தின் அண்ணனே. சொத்தை கேட்காதல்ல, உன்னே பெருசு இல்லையா? உன்ன சொத்து இல்ல, அவன் இன்னொருத்தனை பிடிப்பா, அதுக்கு இன்னொருத்தனை பிடிப்பா. உனக்குலாம் வெக்கம் இல்ல? பாவி உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. முட்டா பேரா ஆறு மூஞ்சி முறைய பெருங்க. உயிரோட விக்க பத்தியா செத்துற விடுதானே. இல்ல 2 பிள்ளைகள் இருக்க, 25 வயசுல பையன் இருக்கானே. இல்ல அவன் லவ் பண்ணணும், நீ லவ் பண்ணிட்டு இத சடங்கான பொட்டை போய் வச்சிருக்க. கூறுகிட்ட பேரா நீ விளங்கு வேலை. உனக்கெல்லாம் பொண்ணடி பாவம் பிடிக்கும். நீ அக்கா தங்கச்சியோட பிறந்துதான் உனக்கு தெரியும். बंद करो हाथ जोड़ के मैं मोदी साहब से गुजारिश करता இன்னைக்கு ஓட்டுக்காக எந்த நிலைமைக்கும் போகும். அதுவும் ஆதவர்ஜனா 4 ஓட்டு கிடைக்குதுன்னா குனிஞ்சி கும்பிடு போறது கூட தயாரா இருக்காப்ல. நீங்க வந்து 4 ஓட்டு வருதுன்னா 4 ஓட்டு வருது 2 தடவை நீங்க வந்து 2 கும்பிட்டு போங்க, 2 ஊருக்கு போங்க, ரூம்பு உள் ரூம்பு 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 விஜய் அப்படின்னு சொன்னா கூட அவரு எல்லாத்துக்கும் தயாரா இருக்காப்ல. எந்த ஜாபா இருந்தாலும் எந்த ஒர்க்கா இருந்தாலும் அவர் பண்ணுவதற்கு முழு தயாரிப்போட ஆதவர்ஜனா இருக்காரு. தாவேக்காவே அப்படி தயாரா இருக்கு. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் விஜய். அதனால தானே டபரா பூஸ்ட் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி போடா விஜய். எங்க ஓட்டை வந்து பணத்துக்கு விற்க மாட்டோம், பூஸ்டுக்கு விற்கலாமா, டபரா செட்டுக்கு விற்கலாமா. இப்படிதான் நேபாளை பத்தி ட்வீட்டை போட்டுட்டு கரூர் விவகாரம் தொடர்பாக உடனே வழக்கு போட்ட உடனே நீதிமன்றத்தில் போய் நான் நல்ல மனநிலை இல்ல போடா விஜய். ஆமா, 5 மணி பிளைட்டுக்கு போகும்போதே சேனல் வீட்டுக்கு சரக்கு கொண்டு போறவன் 10 மணிக்கு மேல என்ன மனநிலை இருப்பான்னு இப்ப தெரியுது. நான் சாதாரண மனநிலை இருந்தேன். நான் வந்து ஜானி வாக்கர் மனநிலை இருந்திருப்பேன், இல்ல பிளாக் லேபிள் மனநிலை, இல்ல வந்து ரெமி மார்டின் மனநிலை நான் இருந்தேன். அதனால அந்த ட்வீட்டை போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜனா சொன்னாப்ல. உள்ளூர்காரன் அவன் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவன் கிடையாது, சரக்குக்கு வேலை பார்க்கறவன். நல்லா வேலை பார்ப்பான். 5 நாள் உட்காந்து குடிக்கிற அளவுக்கு கையில காசு சேர்ந்தவனே 6ஆவது நாள் வேலைக்கு வர மாட்டான். தேரை இழுத்து, அதாவது விஜய்ங்கிற தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்காரு. உன் வாய் மயிரை மூடிட்டு இருக்க மாட்டியாடா? உன்னாலதான்டா எல்லாரும் என்ன செருப்பால அடிக்க போறாங்க. மடக்கூதி மட்டையா? கரூர்ல அடிவாங்க மட்டும் பத்தாது, கண்டவண்டி அடிவாங்க. நீ சிபிஐ அடிவாங்கின மட்டும் பத்தாது, இந்த சின்ன சின்ன பசங்கிட்ட அடிவாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. நீ வந்து அஜித் ரசிகர்ட்ட அடிவானா பட்டு பத்தாது, இந்த ரஜினி ரசிகர்ட்ட அடிவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா இழுத்து கொண்டு வந்து தெருவுல கொண்டு விட்டு என்னங்க ஒரு தாயா புள்ளையா பழகிட்டு தபால்னு வந்து முதல்ல குத்துன மாதிரி செஞ்சுட்டு போயிடுறாங்க வாழ்க்கையில. நமக்கு இவன் கூட இருந்தனா நீ வீதிக்கு வீதி தர்மடி வாங்கணும்னு வெளிவர சொல்றாருல, அது மாதிரி பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரியான விமர்சனங்களும் இந்த மாதிரியான எதிர் விவாதங்களும் சொல்லப்போனா விஜய்ங்கிறது வந்து ஒரு ரசிகர்களால் கட்டப்பட்ட பிம்பம்.
முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ராவே. விஜய்க்கு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ரசிகர் இருக்காங்களோ அதை விட அதிகமாகவே அஜித் அவர்கள் இருக்காங்க. அது யார முறைக்கிற? முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன முறைக்கிற? எங்க தலைவர் தளபதி மட்டும் வெளியே வந்தாரு, மவனை நீங்க செத்தீங்கடா அப்படின்னு ஆதவர்ஜனா பில்டப் கொடுத்தாப்ல. அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க, நான் இப்பயே சொல்லிட்டேன். இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. தலைவர் பிரச்சாரம் பண்ண கிளம்பிட்டாருன்னே, என் தலைவனை பார்த்தாடா சம்பவம் எப்போன்னு கேட்டீங்க. என் தலைவன் சம்பவம் பண்ண கிளம்பிட்டான்டா. இனிமே தாண்டா இருக்கு உங்களுக்கு சம்பவம் 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 சம்பவம். என் தலைவன் பண்ண போற சம்பவத்துல மொத்த தமிழ்நாடுமே அதிர போகுது. விஜய் பெரம்பூரில் நாளை நடத்த இருந்த பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. பில்டப்பா ஏத்துறாங்க. அவர் வெளியே வரப்போறாரு, சம்பவம் லோடிங்கி, சம்பவம் காத்திருக்கு. அவன் சம்பவம் பண்றலடா, சம்பவம் பண்றதுல ரெக்கார்டு வச்சிருக்கவன்டா. அவன் சாமி முன்னாடி மட்டும் தான்டா சைலண்டா இருப்பான், சாக்கடை முன்னாடி இருக்க மாட்டான்டா. அவனே வந்திருக்கான்னா அவன் வேற மாதிரி வந்திருக்கான். அவன் வரமாட்டாத இடத்துக்கு வந்திருக்கான்னா அவன் அப்படி வந்திருக்கான். அவன் வரமாட்டான் ஆனா வரவும் மாட்டான். அவன் வந்துட மாட்டான்னு சொல்ல மாட்டான் ஆனா வந்துட்டான். இப்படியே ஏத்திக்கிட்டு இருந்தாங்க. 4 தலைமுறைக்கு முன்னால நம்மள நாடாளும் பரம்பரைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடு ரோட்ல உட்காந்துட்டு நாய் படாத பாடு வர வேண்டியிருக்கு. இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. வாயில ஏதாவது வந்துற போது அவனை பெருசா பில்டப் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீ என்ன பண்ற? எலெக்ஷன் கமிஷனர் கிட்ட தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறேன். சரிங்க வாதி. ஆதோ நீ என்ன பண்ற? விஜயின் தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி மறுப்புன்னு விளம்பரம் பண்ண. ஓகே வாதி. நிர்மல் நீ என்ன பண்ற? நம்ம விபச்சார வாரியர்ஸ் கிட்ட சொல்லி திமுகவை திட்ட சொல்லிட்டு புரியுதா? சரிங்க வாதி. ஏங்க இதுக்கு ஒழுங்கா பெர்மிஷன் வாங்கிட்டு பிரச்சாரமே பண்ணலாமே. பிரச்சாரம் பண்ணலாம் தான், ஒருவேளை பெர்மிஷன் கிடைச்சாங்க போனா என்ன பேசுறதுன்னு எங்களுக்கு தெரியலையே. இதே போல நிறைய கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக தலைவர் விஜய் டைரக்டா பெரம்பூர்ல போட்டிடுறேன்னு சொல்றாரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் அதை ஏன் பார்த்துட்டு இருக்கணும்? எனக்கு வேலை இருக்கு, அதை நான் பார்த்து. தமிழ்நாடு தான் டிவிக்கே தான் தமிழ்நாடு. இந்த டைலாக்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, எங்க கேட்டன்னு தெரியல. பாத்துறோமா? பூமாப்பட்டி டைலாக்கையும் உடல நீ என்ன எழுதி தரவனை தீ வச்சு கொளுத்த முல எமம்ல எழுதி தர உனக்கு. இரும்பு லாரிகள் எப்படி அடுத்தவர்கள் பாரத்தை சுமந்து கொண்டு கடினமான மலைகளை கடக்கிறதோ அதே போல இரும்பு மனிதர் நம் தலைவர் தளபதியின் தமிழகத்தின் மலைகளை சுமந்து அவற்றை தீர்க்க புறப்படுகிறார். What bro? It's very wrong bro. நிறைய பெண்கள் கிராமத்துல அடுப்புல சமைச்சு அந்த வெப்பத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வரக்கூடிய புகை கேன்சர் நோய் கூட உருவாக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இதை போக்குறதுக்காக தான் அன்னபூர்ணி சூப்பர் 6 ஸ்கீமை நம்மளுடைய வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்காரு. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா ஆடர்த்தியா பண்ணிட்டாங்க. 1,28,00,000 பேர் எங்கள் வலைத்தளத்தை பின்தொடர்கிறார். எனக்கு இவ்வளவு பேர் பின்தொடர்றாங்க தெரியுமா? அப்ப நான் தான் பிரதமராகவே இருக்கும். ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. இனிமேல் அவ்வளவுதான்டா, ஊடக விவாதத்துக்குள்ள யாருமே வர முடியாது. நாஞ்சில் சம்பத்து தாவேக்காக வந்துட்டாரு. அவர் கேட்கிற கேள்வியில பயங்கரமா இருக்கும். அவர் என்னென்ன கேட்டு வச்சிருக்காருன்னு தெரியுமா? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தம்பி இடுமானம் கார்த்தி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியில வாச்சாத்தி வன்கொடுமையினுடைய சூத்திரதாரி செங்கோட்டையன் அப்படிங்கிற விஷயம் விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தம்பி இடுமானம் கார்த்தி கேட்கிறாரு. அதெல்லாம் அவருக்கு தெரியாது, விஜய்க்கு இதெல்லாம் தெரியாது. அவருக்கு எப்படி தெரியும்? அது தெரியாது அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுத்திருக்காப்ல. மதச்சார்பற்ற சமூக நீதி தான் கோட்பாடுங்கிறாங்க. வாசாத்தி அந்த வன்கொடுமையில சூத்திரதாரியே செங்கோட்டையன் தான். ஆமா,
அவரை சேர்த்துக்கிட்டு எப்படி சமூக நீதியை போட்டுருவீங்க? அதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க. வாச்சாதினா என்ன தெரியாது. வாச்சாதி பத்மினி கொலை வழக்குனா என்னன்னு தெரியுமா? வாச்சாதி பத்மினி கொலை வழக்குல என்ன நடந்தது தெரியுமா? அதெல்லாம் விஜய் பத்தி தெரியாது. அதனால நம்ம அப்படி பேசுறது, நம்ம இவ்வளவு நேரம் விஜய் பத்தி பேசுறது நம்ம டைம் வேஸ்ட். அதான் உண்மை. அதே போல இன்னொரு திராவிட இயக்கத்துடைய ஆதரவாளருடைய யூடியூப் சேனல், அந்த யூடியூப் சேனலுக்கு நாஞ்சி சம்பளம் கொடுத்தாங்க. உச்சத்துக்கு போயிட்டாப்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்திருக்காப்ல. அவருடைய கொள்கை என்ன? கொள்கை எல்லாம் எங்கெங்க இருக்க விட்ட கொள்கை என்னன்னு தெரியாது. விஜய் இந்த மாதிரி இதுக்கு கருத்து சொல்ல எஸ்ஐயா இருக்கு. எதுக்கு தான் கருத்து சொல்லிருக்காரு? அவர் எதுக்குமே பேச மாட்டாருங்க. அவர் வெளியே வர மாட்டாரு. வெளியே வந்தாதானே பேச முடியும் அப்படின்ட்டாப்ல. சத்தியமா சொல்றேன், நீங்க என்ன எழுதி வச்சுக்கோங்க. அவர் தாவை கலந்து வெளியே வந்தார்னா, வெளியே வந்தார்ல, வெளியே வருவாரு. வந்த அன்னைக்கு பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்ட, ஏன் வெளியே வந்தீங்க? எப்ப விஜய் நீங்க பார்த்து உங்க பிரச்சனை சொல்லலையா? பார்த்தாதானே சொல்ல முடியும். அவன் தான் பார்க்க மாட்டானே. எப்ப கடைசியா பாத்தீங்க? சேரும் போது பார்த்தேன். அப்புறம் வீட்டுக்கு போலியா? வீட்டுக்கு ஆம்பளைங்களே அனுமதி இல்லங்க. ஆம்பளைங்களே போக முடியாது. வேற யாரு போலாம்? ஆதவ் போலாம். புசி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால கூடவே வச்சிருக்கான் அப்படின்ற. ஒண்ணும் தெரியாத மண்ணுக்குரிய சோகம்னா என்னன்னே தெரியாம சோகமா இருக்கேன்னு சொல்லாதீங்களா? நிர்வாகிகள் இஸ்லாமியர்கள் 1000க்கும் மேற்பட்டோரும் அதே போன்று தமிழகம் முழுவதும் இருந்து இந்த இஸ்லாமிய நோன்பு திறக்கக்கூடிய இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் வருகை தந்திருக்கின்றனர். தற்பொழுது 6 இஸ்லாமியர்கள் 1000க்கும் மேற்பட்டோரும் அதே போன்று தமிழகம் முழுவதும் இருந்து இந்த இஸ்லாமிய நோன்பு திறக்கக்கூடிய எப்படி நல்லா கண்ணு காட்டுறப்பா நீ. விஜய் தோத்து போயிட்டா, அதனால தமிழ்நாட்டுல அந்த மே மாசம் ஏப்ரல் மாசம் தாவே கால நம்ம மனம் திறந்து கேட்கிறேன். உங்க குடும்பத்துல ஐயா பஸ்ல போற ஆளுகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, நல்லா கேட்டு போங்க. உங்க வீட்டுல தாவேக்கார டிவிகே விஜய் அப்படின்னு யாராவது இருந்தா இந்த ஏப்ரல் 25 இருந்து மே 25 வரைக்கும் தயவு செய்து கட்டி போட்டுருங்க. ஒரு செயினை வச்சு கட்டி போட்டுருங்க, கைய கால கட்டி போட்டுருங்க. அவன் என்னமும் செய்வான். அதே மாதிரி அவன் கேட்பான், நீ விஜய்க்கு ஓட்டு போடுவியா? அம்மா சொல்லு, விஜய்க்கு ஓட்டுவியா? நான் போட மாட்டேன், கழுத்தை கடிச்சுவான். விஜய்க்கு ஓட்டு போட மாட்டியான்னு உங்க பிள்ளையோ உங்க பொண்டாட்டி, குறிப்பா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய பொண்டாட்டிகள் இருந்தா புருஷன்மார்கள் கவனமா இருக்கு. சோத்துல விச வைக்க ஒரு கும்பல் தயாரா இருக்கு. ஏற்கனவே அவளை வரைய ஆர்டர் பண்ணிட்டாங்க, பால்ட் ஆயில் வாங்கி வச்சுட்டாங்க. நீ சொல்லு, தளபதிக்கு ஓட்டு போடுவியா, சீமானுக்கு போடுவியா? நான் சீமானுக்கு. என்னம்மா நீ என்ன சொல்லுமா? தளபதிக்கு தாமா, தளபதினு சொல்லிருக்கேன். உயிர் முக்கியம். நீ உயிரோட வாழ்ந்தாதான் நீ யாருக்கு ஓட்டு முடிவு பண்ண முடியும். அதனால கேட்பாங்க, தாவேக்கா கட்சியில் கூடிய பெண்கள் ஆண்கள்ட்ட கேட்டா, ஆமா நான் தளபதிக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு உன் விருப்பப்படி உள்ள போய் ஓட்டு போட்டுரு. ஆனா அவகிட்ட சொல்லும் போது நீ மாத்தி சொன்னு வை, அப்புறம் உன் உயிர் உன் கையில இல்ல சொல்றாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க வீட்டுல 7 ஓட்டு போடல, விஷத்தை வச்சிருவேன். விஷத்தை வச்சு ரெடி பண்ணிட்டேன், விஷம் வாங்கிட்டேங்கிற ஒருத்தர். கொலையும் செய்வாள் பத்தினிமாங்கல்ல, அது அந்த கட்சியில தான் இருக்காங்க பூரா. அதனால இது நகைச்சுவைக்கு இல்லைங்க, நாடு நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு பதறுகள். முதல்ல தாவேக்காவை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வியே 234 தொகுதிக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. இன்னும் திமுகவும் அதிமுகவும் களத்துல அடிக்கவே ஆரம்பிக்கல. அதை தாண்டி வெற்றி பெறணும். நீங்க எப்ப டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க? நீங்க டிஎம்கே மாதிரி क्वेश्चन கேக்குறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாலடிச்ச மாதிரி இருக்குடா. எங்ககிட்ட நல்ல நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், எதுவுமே எந்த கட்சிகளுடையும் நாங்கள் இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நாங்க காமிக்கல. மீன்வாயில் அவரும் வராரு, அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. இன்னும் பல பேர் வர போறாங்க, தகவல்லாம் வருது, எல்லாம் ரெடி. நீங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. எப்பயுமே எங்க தலைவர் சொல்ற மாதிரி நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாரு. சின்ன வீடா வரட்டுமா, பெரிய வீடா வரட்டுமா. இந்த எழுச்சி ஒரு நடிகருக்கானதல்ல, அது களத்துல கூடி சீக்கிரத்துல தேர்தல் அன்னைக்கு தெரியும் எல்லாருக்கும். சின்ன வீடு பிடிக்குமா? நான் சிஎம் ஆகணும். நம்ம மதசார்பற்ற கொள்கையில இருக்குன்னு சொன்னவன திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார். மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சாவுல அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும். ஏய் களிமண் மண்டையா, அங்க பார். ஒன்னு எடுக்கிறான் தெரியுமா ஒரு படம், அது நாயகன் தான். அதுக்கான சூட்டா தான் நான் பாக்குறேன் சார். அதுக்கான ஷூட்டிங் சார். அவன் அதை ஏதோ ஒரு விஷயம் பண்றான், நீங்க வேணா பாருங்க. அதுக்கு இந்த பாலா போன ரசிகர்களை பயன்படுத்தி நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா எனக்கு உடம்புல எரியுது. குனிஞ்சிட்டு பர்னால தடவு சொல்லுங்க. அவங்கதான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. எல்லாமே சதி சார்.
மக்களை காவு வாங்கி இதை தன்னுடைய திரைப்படத்துக்காக பயன்படுத்தணும், தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக இவங்களை காவு கொடுத்த விஷயம் தாங்க இது. இந்த ஜனநாயகம் படத்துக்காக இவ்வளவு எடுத்தாங்கிறத நேற்று நான் ஒரு யூடியூப்ல சொல்லியிருந்தேன். இந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும். நீங்க அனுபவிப்பீங்க. முறை சிங்கம் கரிசிச்சதுனா சிங்கத்துடைய மறுபக்கத்தை பார்த்தா செம காமெடியா இருக்கு. விஜய் அண்ணன் படமா போடுவாங்க. விஜய் அண்ணன் படம் போடுறதுக்கு தாங்க விஜய் அண்ணன் ஜெயிச்சு வர காத்து கிடக்காரு. ஐயோ கொடுமை, கால கொடுமை. என்ன தெரியும் இந்த பாக்கெட் சைஸ் புல்லு கட்டு தலைவருக்கு? ஐயோ தலைவர் இல்ல நடிகர். பாக்கெட் சைஸ் புல்லு கட்டுக்கு என்ன தெரியும்? ஏன் ஒண்ணும் இல்ல, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரை ஒண்ணும் இல்ல, இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. களத்துல இறங்க போறேன். உங்க வீட்டு பிள்ளை உங்களை தேடி வர போறேன். வெற்றி தலைவரின் ஆணையோடு வர. இனி உங்க வீட்டுல தான் எனக்கு சாப்பாடு. நாளை காலை டிபன் உங்க வீட்டுல, லஞ்ச் அண்ணன் வீட்டுல. ஜெயிக்கலாமா? வெற்றி நிச்சயம். எழும்பூர் வெற்றி தலைவரின் வெற்றி கோட்டை. வெற்றி வணக்கம், வெற்றி வணக்கம். நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் சொல்லுவ, நாங்க அப்படியா? அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் கண்ணியம், கடமை, கட்டுப்பாடு என்பதற்கு ஒரே உதாரணம் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் தான். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சி கப்பிள்ஸாக வந்து கலந்துக்கங்கன்னு கூப்பிட்டாங்க. நானும் நம்பி போயிட்டேன். போன உடனே மைக்கை ராஜ்மோகன் கிட்ட இருந்து வாங்கி அவங்க ஒய்ஃப் கிட்ட கொடுங்கன்ட்டாங்க. நானும் நம்பி கொடுத்தேன். சொல்லுங்க மிஸ்ஸஸ் ராஜ்மோகன், உங்க ஹஸ்பண்டை பத்தி ஏதாவது சொல்லுங்கன்ட்டோன்னே அவர் டெய்லி குளிக்கும் போது வசீகரா பாட்னி கேட்டுனே தான் குளிப்பாருன்ட்டாங்க. வசீகரா என் நெஞ்சி நிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம். உங்க ஓட்ட ஐடியா பிஜேல போட்டிருக்கேன். எத்தனை தொகுதி ஜெயிப்பீங்க? 24 தொகுதியிலே நிக்கிறோம். 24 தொகுதியிலே நிக்கிறோம். மேப்பாளம் விஜய், ஈரோடு விஜய், திருப்பூர் விஜய், பல இடத்துல வேணும் நான் நினைக்கிறேன். பாரு கவின் 267 தொகுதி 267 தொகுதி 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. 30 தொகுதியில ஜெயிச்சிருவாரு. இப்ப 5 கொள்கை தலைவர்லாம் வந்து அறிவிச்சிருந்தாங்கல்ல, அதுல உங்களுக்கு யாரும் பிடிக்கும்? நம்மளுக்கு விஜய் தான் தலை. நம்மளுக்கு விஜய் தான் தலை. ஈரோட்ல அவர் பேர் என்ன? ஈரோட்ல ஒருத்தர் இருக்கிறாருல்ல தலை, செந்தில் பாலாஜோ. ஈரோட்ல பெரியார் சொல்றீங்களா? பெரியார் சொல்றீங்களா? எத்தனை நம்பர் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 தொகுதி பண்ண வச்சுங்க. 4 தொகுதி. பின்னாடி தலைவர்களா இருக்கிறாங்களா, இதுல யாரும் உங்களுக்கு பிடிக்கும்? அவர் மட்டும்தான். என்னைக்குமே நான் செத்தாலுமே இவரை 5 கொள்கை தலைவர்களோட பெயர் மட்டும் சொல்லலாமா? பெரியார், அம்பேத்கர், காமராஜர், ஜான்சி ராணி. ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்துதான் சார். இப்ப ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா அண்ணன் வந்தாரு கெத்தா பின்னாடியே போவோம், நாங்களும் பின்னாடியே போவோம். இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பாரு ஏரியா உள்ளே. வேலைக்கா போகாம கெத்தா சுத்தினே அப்படியே. வேலைக்கே போகாம கெத்தா? ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா சார் பிடிக்குமே. கெத்தா வந்துட்டு பேசுவார், எல்லார்கிட்டயும் பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே போய் கூட்டு போவார் சார். எப்படி எவர் பாட்டு கெத்தா சுத்திட்டு இருக்காரு? எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? இல்ல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு நான் பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினா இருப்பார் சார். அவர் பேச்ச போடுவார் சார் தரமா. அவர்னா அவர் கேரக்டர் பிடிக்கும், இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால. அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன் பண்ணிட்டு அவர் கெத்தா இருக்காருன்னு சொல்லி முடியும். மக்களே, ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்றது தான் ஒரே சொல்யூஷன். அதுக்கான ரிமோட் தான் வரப்போற எலெக்ஷன். அந்த ரிமோட்ல நீங்க அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன், அதுதான் நம்ம விசில் சின்னத்தோட பட்டன்.
சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, யாரு சிட்டு சிவந்தூர் ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரம் சொல்ல போறே இல்லையா? திமுக ரெடி ஆகிக்கோங்க, அவர் ரோட்டுக்கு வரும்போது நீங்க செத்தீங்க. நான் இப்பயே சொல்லிட்டேன், இத்தனை நாள் நீங்க ரோட்டுக்கு உள்ள அவரை எழுதி வச்சுக்கோங்க, உங்க பரம்பரையே வருத்தப்பட போகுது. ஏன் தான் பிறந்தோம், பேசாம புள்ள அடுத்த இன்ப நீதி எல்லாம் அமெரிக்காவுக்கு செட்டில் பண்ணிடுவோம், தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே யோசிக்க கூடாது. பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. சட்டு கழிச்சுட்டாங்க, வாடா வாடா, கண்ணாடி போச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குதா. சாதாரணமா ஒரு முள்ளங்கி சாம்பார் ரசத்தை சாப்பிட்டு கையை கழுவிடுவார். நான் கேட்பேன், ஏன் சார் ஏன் இவ்வளவு சிம்பிளா சாப்பிடுறீங்க? அவர் சொன்னாரு, பிரதர் நீங்க சின்ன வயசுல நல்லா ரசிச்சு ருசி எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு பழகி இருப்பீங்க. நான் வெறும் சத்துணவு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த ஒரு மனுஷங்க இங்க வந்து நிக்கிறேங்க சொல்றான்னு சொன்னா. எனக்கு ஜென்ரலா நான்வெஜ் தாங்க ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்ச நாள் என்ன ஆகிப்போச்சு, இந்த டியூஸ்டேயும் ஃப்ரைடேயும் வெஜிடேரியன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ரூல் போட்டாங்க வீட்டில். அதனால அந்த 2 நாள் மட்டும் நான் வந்து ஷூட்டிங்ல சாப்பிட்டேன். என்ன இல விடாது, நல்ல விஷயம். 1 hour later, 2 hours later. $12 midnight. Meanwhile, எங்க உட்காந்தா சுமார் மூஞ்சி குமாரே, அவ்வளவுதான். அண்ணாச்சி வரல வேகமா ஆடுது. உன்னை மிரட்டினடா நானு. புதுசா இருக்க. தேர்தல் தேதி அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. எங்கடா அவங்க கேட்டனே? பயந்து போய் வீட்ல பதுக்கிட்டானா உங்க கில்லி? ஏய் போடா பல்லி, எங்க கில்லியே பயந்து பதுக்குற பூனை கிடையாதுடா, சீரி பாயிர சிங்கம். ஐயா என்ன எகிரா போட்ல. தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்றாங்க, ஐயா உனக்கு வந்துறியா ஒருத்தர் நில்றா அவரு வெளியா சும்மா நில்றா. திமுக அரசு எஸ்ஓபி என்கிற அந்த தேர்தல் அந்த இதை போட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை போட்டு எங்கள் தலைவர் விஜயை முடக்கி விட்டது. எஸ்ஓபி போட்டு நம்ம தலைவர் முன்னாறு 38 டிஸ்ட்ரிக்ட் போயிட்டு வந்திருக்கணும், அதெல்லாம் முடக்கி நிப்பாட்டினாங்க. அது என்ன, நான் ஒரு பாட்டா போடுவாது, உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. மக்களை சந்திக்க அவருக்கு வந்து கெடுபிடிகள் போட்டுச்சு. அவர் மட்டும் போயிருந்தா தமிழ்நாட்டுல ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்கும். முட்டா கண்டு வச்சுக்கோங்க, புடுங்கிருப்பாரு, அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது அப்படின்னாங்க. தேர்தல் தேதி மட்டும் அறிவிக்கிட்டோம். காந்தி எப்படி தடியை தூக்கிக்கிட்டு போனாரோ அப்படி எங்க தளபதி எதையாவது தூக்கிட்டு கிளம்பிடுவாருன்னாங்க. என்னைக்கு நியூட்ரல் ஆகும்னா தேர்தல் கமிஷனுடைய நோட்டிபிகேஷன் வரும் பொழுது, அப்ப எல்லா கட்சிகளும் ரோட பிரச்சாரம் போலாம். அன்னைக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா தமிழகம் எம்ஜிஆருக்கு அப்புறம் உதாரணமா கிளிக்க வேணா நடக்கிற சொல்லு உருவாக்காத பிரச்சாரத்தை தமிழக விஜய் அவர்கள் உருவாக்குவார். இது நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க. 12:05 ஆனவன கூப்பிடுவேன், குபுக்குன்னு வந்து சொல்லி அமைச்சவனு, புரியுதா? தேர்தல் தேதி தெரிய அறிவிச்சு 10 நாள் ஆச்சு. நானும் பனையூரை நோக்கி அப்படி பக்காவா கேமரா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இவன் வருவான், நம்ம ஒரு கடையை விரிக்கலாம். நான் உனக்கு என்ன பாத்துறோம் பண்ண? இந்தியாவுல எத்தனை கோடி மக்கள் இருக்கான்? அத்தனை பேர்ல என்னைய மட்டும் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி என் வாழ்க்கையில கபடி விளையாடுறியே ஏன்? வாடா வாடா ஏரியாக்கு வாடாங்கிற மாதிரி தேர்தல் தேதி மட்டும் அறிவிட்டோம். மணி என்ன 2:59 வரணும், மணி என்ன 3 2:59 தான் யாருடைய சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. உன்னை என்னைக்கு சந்திச்சனோ அன்னைக்கே பாதி உசுறு போச்சு. இப்ப மீதியா குடுன்னு இருக்கிற மீதி உசுரையும் புடுக்குறியே. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? இதுக்குதான் சொல்றது எங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படி போட்டிருந்தா இந்த நேரத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயா வச்சிருக்கலாமா? உங்க நொண்ணனுக்கு ஓட்டு போட்டா 6 சிலிண்டர் ஃப்ரீயா வச்சிருக்க முடியாது. 6 படத்துல நடிச்ச சித்தி நடிகையை தான் ஃப்ரீயா வச்சிருக்கலாம்.
முதல்ல தாவேக்காவை நோக்கி கேட்கப்பட்ட கேள்வியே 234 தொகுதிக்கு வேட்பாளர்கள் இருக்காங்களா அப்படின்ற கேள்வி. இன்னும் திமுகவும் அதிமுகவும் களத்துல அடிக்கவே ஆரம்பிக்கல. அதை தாண்டி வெற்றி பெறணும். நீங்க எப்ப டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க டிஎம்கே மாதிரி கொஸ்டின் கேட்கறீங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. எங்ககிட்ட நல்ல நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார், எதுவுமே எந்த கட்சிகளுடையும் நாங்கள் இதுவரைக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் நாங்க காமிக்கல. அவரும் வராரு, அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. இன்னும் பல பேர் வர போறாங்க, தகவல்லாம் வருது, எல்லாம் ரெடி. நீங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. எப்பயுமே எங்க தலைவர் சொல்ற மாதிரி நான் வீட்டுக்குள்ள போயிட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாரு. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா. இந்த எழுச்சி ஒரு நடிகருக்கானதல்ல, அது களத்துல கூடி சீக்கிரத்துல தேர்தல் அன்னைக்கு தெரியும் எல்லாருக்கும். சின்ன வீடு பிடிக்குமா. நான் சிஎம் ஆகணும். நம்ம மதசார்பற்ற கொள்கையில இருக்குன்னு சொன்னவன திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் 3 பேரும் சேர்ந்து எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் மாறிட்டார். முறை மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? சாவுல அது என்ன ஷூட்டிங் அவர் கரூர்ல பண்ணாரு. எவ்வளவு கொடூரமான கேவலமான மனநிலை இருந்தா இப்படி ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க அதிமுகவும் பிஜேபியும். ஏய் களிமண் மண்டையா, அங்க பார். ஒன்னு எடுக்கிறான் தெரியுமா ஒரு படம், அது நாயகன் தான். அதுக்கான சூட்டா தான் நான் பாக்குறேன் சார். அதுக்கான ஷூட்டிங் சார். அவன் அதை ஏதோ ஒரு விஷயம் பண்றான், நீங்க வேணா பாருங்க. அதுக்கு இந்த பாலா போன ரசிகர்களை பயன்படுத்தி நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. உனக்குடா எனக்கு உடம்புல எரியுது. குனிஞ்சிட்டு பர்னால தடவு. சொல்லுங்க, அவங்கதான் கரூருக்கு வந்தாங்க. அங்க இருக்கிற இபிஎஸ் பொதுச்செயலாளர் தான் சொன்னாங்க இது திமுக தான் காரணம்னு. பிஜேபி குழுவே சொன்னாங்க இது அவங்க தான் காரணம்னு. எல்லாமே சதி சார். மக்களை காவு வாங்கி இதை தன்னுடைய திரைப்படத்துக்காக பயன்படுத்தணும், தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக இவங்களை காவு கொடுத்த விஷயம் தாங்க இது. இந்த ஜனநாயக படத்துக்காக இவ்வளவு எடுத்தாங்கிறத நேத்து நான் ஒரு யூடியூப்ல சொல்லியிருந்தேன். இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும். நீங்க அனுபவிப்பீங்க. எல்லாவும் பார்த்துப்பா. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நோம்போடைய உங்களுடைய சந்தோஷமான மகிழ்ச்சியோட நாள் சொல்றோம். நாங்கள் மட்டும்தான் உண்மையாக உறுதியாக உங்களுடன் எப்பொழுதும் இருப்போம். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா எப்பொழுதும் உள்ள உயிர் உள்ள வரை எங்கள் மீது தாக்குதல் ஏற்பட்டாலும், எங்களுடைய எலும்புகள் உடைக்கப்பட்டாலும், மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருப்போம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு பண்றோம். நாங்க ரமலான் மாநிலத்துல என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் சொல்லிட்டா 5 கொள்கை சொல்லிட்டா ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம் நாங்க சொல்லிட்டா சொல்லு. ஒரு முதல் கொள்கை பெரியார், இரண்டாம் கொள்கை பெரியார், மூன்றாம் கொள்கை பெரியார், நாலாம் கொள்கை பெரியார், ஐந்தாம் கொள்கை பெரியார். பெரியார் போதுமா? இப்ப நீ கேட்கலாம், என்ன கொள்கையை கேட்டா தலைவர் பேரை சொல்றாருன்னு கேட்கலாம். நீ தற்கூரி, இவங்க தலைவர் பேரை சொல்றாங்கன்னு நீ இதை வச்சு ஒண்ணு பேசுவல்ல, அதுக்கு நான் இன்னொரு வீடியோ போட்டு உன்ன மிதிக்கணும்ல, அதுக்காக தான் சொல்லியிருக்கேன். அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னு ஒரு மேடைக்கு மேடை சொல்றாரு. விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? பேசிருக்க பாட்டில் எடுத்து மண்ணில போற. உச்சத்தை விட்டுட்டு வந்தவருக்கு திருஷான்ற எச்சத்தை விட்டுட்டு வரணும்னு தெரியலையா? விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுடு. முதல்ல இந்த தரதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. இது என்னோட கேள்வி. சின்ன விஷயங்கள் இதெல்லாம் விட்டுட்டாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் உன்னை எவ்வளவு போட்டு படுத்துது? இல்லப்பா, அடிமேல் அடி விழுந்துட்டே இருக்குப்பா. எத்தனை அடியை தான் சமாளிப்பேன்? இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்?
நீ அன்னைக்கு அப்படி கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பேரு, என்ன இவ தேவையில்லாத வேலை, விஜய்னா பிடிக்கும்பா, விஜய் சப்போர்ட்டர்ஸ் வெறுத்தார்கள். என் புத்திய விஜய் சப்போர்ட்டர்ஸ், விஜய் ரசிகர்களே நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட், நாங்க விஜய் ரொம்ப எதிர்பார்த்தோம், அவர் வந்து இனிமே நமக்காக இருப்பாருன்னு, அவர் இந்த மாதிரி டைம்ல வந்து த்ரிஷாவை கூட்டு வந்து அதான் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நம்மளோட கர்மா, நம்ம ஒண்ணுல செஞ்சிருப்போம், அது இன்னொன்னுல அதோட வேலையை காட்டிடும். அது விஜயோட கர்மான்னு நினைக்கிறேன். 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. கேஸால தோக்க வேண்டிய இந்த தொகுதியை இப்படி ஒரு நியூஸால ஜெயிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? கொள்கை தலைவர், சமூக சீர்திருத்தவாதி, நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். 70 வருட உழைப்பு, அந்த 70 வருட உழைப்பை திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பெரிய கையும் மாண்பையும் வச்சிருக்காங்கிறத இருக்குங்கிறத பதிவு பண்ணிது. ஓம் சக்தி பராசக்தி. எம்எல்ஏ பேர் என்ன? எபினேசரா? எம்எல்ஏ எபினேசர் ஒரு தீய சக்தியை வீழ்த்துவதற்காக தலைவர் தளபதி அவர்களால் நிறுத்தப்படுகின்ற தூய சக்தி அண்ணன் அவர்கள். இன்னும் இந்த சுவர் எத்தனை பேரை பழிவாங்க போதோ அப்படிங்கிற வசனம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு பொருந்தும். இன்னும் இந்த செவரு எத்தனை உயிரை காவு வாங்க போகுதோ தெரியல. விஜய் வரும்போதெல்லாம் ஒரு சாவு விழுந்து கொண்டே இருக்கு. இன்னும் எத்தனை பேரை சாவடிக்க போற? நீ மனசாட்சி இல்ல? நீ அரசியலுக்கு வந்து எவனா உன்னை கேட்டது? நீ என்ன புடுங்கிறதுக்கு வர? போய் குடும்பத்தை போய் பாருங்கடா. நீங்க பெரிய புடுங்கிட போறாரு இவரு. ஆனா இவனுக்காக போயிட்டு ஏன்டா இவனுக்காக உயிரை ஏன்டா விடுறீங்க? 10 ரூபாய்க்கு போச்சு இல்லாதவன்டா அவன். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது, என் கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன். விஜய் எப்பெல்லாம் வெளியே வர்றாரோ அப்பெல்லாம் ஒரு சாவு விழுந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப மரியாதையாவே கேட்கிறேன், சின்ன சின்ன பசங்க மொத்தம் இது வரைக்கும் 54 பேர் செத்துருக்காங்க. இந்த 1.5 ஆண்டுகள்ல விஜயை பார்க்க போய் 54 பேர் செத்துருக்காங்க. இந்த ஜென்மத்துல செஞ்ச பாவம் இந்த ஜென்மத்திலேயே அனுபவிக்கணும். நீங்க அனுபவிப்பீங்க. இன்னும் இவனுக்கு திருந்தல, இன்னும் மாறல. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். ஒரு உயிர் எவ்வளவு உன்னதமானது. யாரும் சாகன்னு யாரும் நினைக்க முடியாது. ஆனா தாவேக்காரன் என்ன பண்ணா சாகன்னு நினைக்கிறான். வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல. ஆனா சமாளிக்கிற நீ ஒண்ணு கேவலமா பண்ண பத்தியா? அங்கதான் கன்ஃபார்ம் பண்ண நீ தான் பண்றன்னு. சாட்டை துறைமுருகன் காலமானார். உன்னை மொத்தமா மூட போறாங்க, உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க, அதான் தெரிஞ்சிச்சு. சாட்டை துறைமுருகன் மரணம், சாட்டை துறைமுருகன் மாரடைப்பால் மரணம்னு போடுறான். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? அதாவது நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம நம்ம செத்து போயிடணும்னு நினைக்கிறான்னா அவன் எப்படி அரசியல்மயப்படுத்தப்பட்டிருக்கான் பாருங்க. எது அரசியல்னே தெரியல, ஆனா ஓட்டு போட மட்டும் போயிடுறாங்க. என்ன நடந்தது? ஏன்டா அவருக்கு ஓட்டு போடணும்? அவர் என்னடா பண்ணிருக்காரு, இல்ல என்னடா பண்ணுவாரு, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க. ஓட்டு பண்ணிட்டா ஓட்டு. எங்க தலைவ முகம் எங்க பிராண்டு. ஒண்ணும் தெரியாத மண்ணுக்கு. விஜயனுடைய கொள்கை என்னன்னு கேட்டா, விஜயண்டா கூட்டத்துக்கு தாமதா போனாருன்னு கேட்டா, விஜயண்டா வீட்டுக்கு வச்சு மனைவி வாழாம நடிகை கூட சுத்திட்டு இருக்காருன்னு கேட்டா, விஜயண்டா பெத்த பிள்ளைய மகனை போற ரோட்ல விட்டுட்டு அண்ணன் சீர அக்கா சீர கொடுக்காருன்னு கேட்டா நீ செத்து போங்கிறான். அடுத்த 5 நிமிஷத்துல செத்து போறாங்களாமே. அப்ப நீங்க செத்து போறீங்களானே? நோ ப்ராப்ளம். ஏண்டா 41 பேர் துள்ள துடிக்க கொன்னுட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம மலேசியால போய் ஆடுறான ஒருத்தன், அவனே உயிரோட வாழும் போது நான் ஏன்டா சாகணும்?
ஒருத்தனாவது அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தனாவது மானம், ரோசம், சூடு, சொரணை. மானமா எனக்கா? அதெல்லாம் இருக்க வேண்டாம் போய் சொல்லியா? எனக்கெல்லாம் போய் பல வருஷம் ஆகி போச்சு. என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. குறைந்தபட்ச அடிப்படை அறிவு கொண்ட தாவே கலக்கிற ஒருத்தனாவது விக்னேஷன் ஒருத்தன் உன்னைய பார்க்க வந்து செத்து போனானே, அவனுக்கு ஏன்டா நீ ஆறுதல் சொல்லணும்னு கேட்கல. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்கள போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஊசி போட்டு கொண்டு கடல் எள்ளி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா. ஆனா சொல்றான் தளபதி தான் சொல்லிட்டே இருந்தாரு பைக்ல வராதீங்க பைக்ல வராதீங்கன்னு. அவன் விழுந்து செத்தா தளபதி என்ன பண்ணுவாரு? ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, கேளுங்க கேளுங்க. சோறு திங்க வேற என்ன கேக்குறா? அவனை பார்க்கத்தானே வந்தான். என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படி அவனை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? யாரா நீங்க? ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பா வரணும், பாதுகாப்பா போகணும். யாரும் இருசக்கர வாகனத்துல வேகமா போக கூடாது அப்படின்னு விஜய் அறிவுரை பண்ணல. என்னைய பாதுகாப்பா விட்டுருங்க வீட்டுக்குன்றான். போங்கடா நீங்களும் அவங்க தலைவன். தலைவரை பத்தி உங்க கண்ணுக்கெல்லாம் அந்த காத்தாடி தான்டா தெரியும். ஆனா அதை ஏத்தி விட்டு இந்த நூல் தெரியாதுடா. அவன் தலைவன்டா, அவன் ஃபோர்ஜரி போட்டு. உன் உயிர் அவ்வளவு மதிப்பானது. உனக்கு வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இசட் பிரிவு பாதுகாப்பு கேக்குது. ஏன் உன் உயிர் வந்து ஒன்ன மட்டும் உங்க ஆத்தாப்ப வந்து தங்கத்துல வாங்கினாங்க, விக்னேஷ் மட்டும் தவுட்டுக்கு வாங்கினாங்களா? You are the leader. You should not follow anybody. You should lead everybody.